கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெரும் மெய்ப்பெருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான இந்த மனமகிழ்ச்சியுடைய இந்த அருமையான வேளையிலே உங்களோடு கூட சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த 19ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரைக்கும் ஆகி நவம்பர் மாதத்திலே மலேசியா தேசத்திலே எனக்கு ஒரு அருமையான ஊழியம் உண்டாயிருந்தது. கர்த்தருடைய கிருபையினாலே நல்ல ஊழியங்கள் நடைபெற்றது. மீண்டுமாக 21ஆம் தேதி இரவு புறப்பட்டு இந்தியா வந்து சேர்ந்தேன். 20ஆம் தேதி மலேசிய தேசத்தில் ஒரு கூட்டத்திற்காக நாங்கள் பிரயாணப்பட்டு கொண்டிருந்தோம் காரிலே. அப்பொழுது ஒரு திடீரென்று ஒரு கால் வந்தது. நான் அமெரிக்க தேசத்திலே பாஸ்டராக இருக்கிறேன், என் பெயர் பாஸ்டர் பேட்ரிக் என்று சொன்னார். ஆகவே உங்களிடத்தில் சில காரியங்கள் பேச வேண்டும். இப்பொழுது நீங்கள் மலேசியா தேசத்துக்கு வந்திருக்கிறீங்க, மலேசியாவிலே இந்த இடத்துல கூட்டம் நடத்துகிறீங்க, அந்த கூட்டத்துக்கு நான் வர வேண்டும். ஆகவே அந்த முகவரி எனக்கு வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன், அதில் ஒரு 4 கோடு நம்பர் வரும், 6 டிஜிட்டல் கோட் நம்பர் வரும் என்று என்னிடத்தில் சொன்னார். எனக்கு அதை குறித்து தெரியல. ஒருவேளை ஓடிபி என்று சொல்லியிருந்தால் எனக்கு தெரிந்திருக்கும். ஆனால் ஒரு பாஸ்டர் பேசுகிறதுனாலே எனக்கு வேறு எந்த சிந்தனையும் ஏற்படலை. அமெரிக்காவிலேருந்து ஒரு பாஸ்டர் எவ்வளோ தூரம் நம்ம மத்தியில் சிரமப்பட்டு பேசுகிறாரே. நிறைய ஊழியக்காரங்க நம்முடைய செய்தி பல இடங்களுக்கு போகுது, இந்த தண்டர் மினிஸ்ட்ரி, அங்கேருந்து நமக்கு பதில்களெல்லாம் வருது. அதில் யாராவது இருப்பார் போல இருக்குதுன்னு நினச்சிட்டு நானும் பேசிக்கொண்டே இருந்தேன். தெளிவான அமெரிக்க ஆங்கிலத்தில் பேசினார், அமெரிக்கா இங்கிலீஷில் பேசினார். ஆகவே பேசிகிட்டே இருக்கும்போது திடீரென்று இதை கேட்டார். அப்பொழுது என் பக்கத்தில் இருக்கிற மற்ற சகோதரர்கள் பிரதர், அது அன்னோன் காலாக இருக்குது, நீங்கள் அந்த நம்பர் சொல்லாதீங்க. நான் சொன்னேன் கோட் நம்பர் தான் கேட்குறாரு அப்படின்ட்டு. ஒரு நிமிஷத்தில் அது பார்த்து அந்த கோட் நம்பரை சொல்லிட்டேன். நான் அவருக்கு புரியல பேசின ஆளுக்கு, இருந்தாலும் நான் பேசின அந்த காரியத்தை எழுதி கொண்டார். சரி, ஒன்றும் புரியல போல் இருக்குது அப்படின்னு நான் மறுபடியும் பிரதர், நான் உங்களுக்கு நைட்டு 9 மணிக்கு மேலே மீட்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு செய்திக்காக போயிட்டுருக்கிறேன், செய்தி கொடுத்து முடிஞ்சதுக்கு பிறகு நான் சாப்பிட்டதுக்கு பிறகு 9 மணிக்கு மேலே உங்களை நான் கூப்பிட்றேன் பாஸ்டர்னு வச்சுட்டேன். அந்த ட்ரூ காலரில் பாஸ்டர் பேட்ரிக்குன்னு போட்டு ஒரு புகைப்படமும் ஒரு பாஸ்டருடைய ஃபோட்டோவும் இருந்துச்சு. ஆகவே நான் வேறு எதுவும் சிந்திக்கிற என்னால் முடியல. அப்போ இவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நம்பர் அனுப்பக்கூடாது, இது கோட் நம்பர் இல்லை, ஓடிபி என்று சொன்னேன். அதில் பார்க்கும்போது அந்த ஓடிபி நம்பருக்கு மேலே 2 டிவைஸ் இருந்துச்சு. ஒரு டிவைஸ் இன்னொரு டிவைஸுக்கு போகிற மாதிரி ஒரு ஏரோ போயிட்டே இருந்துச்சு. சொன்னாங்க, நிச்சயமாக இதை ஹேக் பண்ண போகிறாங்க அப்படின்னாரு. சரி, நான் அது ஒரு பாஸ்டர் அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு மீட்டிங் ஹாலுக்கு நாங்கள் வரோம். மீட்டிங் ஹாலில் என் மொபைல் ஆன் பண்ணுறேன், எல்லாமே வாட்ஸ்அப்பெல்லாம் ஹேக் ஆகிடுச்சு. அங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ அங்கே இருக்கிற தம்பிமார்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி பாருப்பா அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க பார்த்து, பிரதர் அது பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்குறோம், அதை நாங்கள் இது பண்ணிடுறோம், மறுபடியும் தொடர்புகளை அது பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணினாங்க. சரி, கொஞ்சம் மன நிம்மதியாக இருந்துச்சு. வாட்ஸ்அப் தானே போச்சு, மீண்டும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நானும் செய்தி நன்றாக கொடுக்க தேவன் கிருபை செய்தார். ஆகவே செய்தி ஆசீர்வாதமாக இருந்தது, கூட்டங்கள் ஆசீர்வாதமாக இருந்தது. முடித்ததுக்கு பிறகு என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அதை போட்டு முடித்ததுக்கு பிறகு, வாங்க பாஸ்டர் சாப்பிட்டலான்ட்டு எல்லாம் இந்த டேபிளெல்லாம் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சாங்க. அந்த நேரத்தில் நான் ஃபோனை மறுபடியும் ஃப்ளைட் மோட்லேருந்து எடுத்தேன். மீட்டிங்காக இருக்கனால ஃப்ளைட் மோடில் போட்டிருந்தேன். அதுக்கு பிறகு ஃப்ளைட் மோடை ரிலீஸ் பண்ண உடனே நிறைய பணம் எனக்கு என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்குது. ஒரு சகோதரி 50,000 ரூபாய் எனக்கு அனுப்பியிருந்தார். ஒரு சில ஆயிரங்கள், ஒரு சில 500 இப்படியாக வந்துருந்துச்சு. என்னோட நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு இவ்வளோ பணம் ஒரே சமயத்தில் டக்குன்னு உழுகுதே, ஆச்சரியப்பட்டேன். நான் பேசின அந்த மீட்டிங் ஹால் ஒரு ஆர்ஃபனேஜ், தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை வளர்த்து படிக்க வைக்கிறதான ஒரு ஆர்ஃபனேஜ். அவர்களும் அந்த இடத்துல இருந்தார்கள். அப்போ நான் சொன்னேன், இந்தியாவுக்கு போனாக்க கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வதற்கு நான் ஏதாவது முயற்சி செய்கிறேன், என்னால் முடியாவிட்டாலும் கூட ஸ்பான்சர்ஸ் யாராவது உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். உங்களாகவே நான் மலேசிய தேசத்தில் உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இங்கே கஷ்டப்பட்டுருக்கீங்க, எங்களால் முடிந்த உதவி செய்கிறேன் அப்படின்னு செய்தினூடாக சில காரியங்களையும் நான் பதிவு செய்தேன். ஆகவே நான் அந்த கூட்டம் முடிந்த உடனே எனக்கு இந்த அக்கௌண்ட்டில் பணம் வந்ததை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த வேலை சொன்னதுனால ஏதோ ஒரு மிராக்கிள் நடக்குது போல இருக்குது. ஆகவே போகும்போதே போகிறக்குள்ளே எத்தனை பணம் வருதுன்னு நமக்கு தெரியாது. அதில் ஒரு பாதி பணத்தையாவது இவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவோம், நமக்கு அனுப்புகிற காணிக்கை இவர்களுக்கு ஒரு பாதி பணத்தையாவது நம்ம கொடுத்துடலாம், அதாவது நம்ம ஒரு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ என்னோடு இருந்த மற்ற சகோதரர்கள் ஊழியக்காரர்களுக்கும் திடீரென்று மெசேஜ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. உடனே அவங்க
பாஸ்டர் பாருங்கள் தகவல் எப்படின்ட்டு சொன்னாங்க. என்னென்னா, ஒரு சிலர் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மலேசியாவில் இருக்கிற ஊழியர்களும் சகோதரிகளும் அவங்களுக்கு எனக்கு கூட்ட ஏற்பாடு படுத்தின சகோதரனுக்கு ஃபோன் வருது. ராஜா பிரதர் 50,000 ரூபாய் கெட்டு ஃபோன் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாரு, என்ன பிரதர் பிரச்சனை அப்படின்னு. உடனே அனுப்புங்கனாக்கா இவருக்கும் வந்திருக்குது, தயவு செஞ்சு ஒரு 50,000 ரூபாய் அனுப்புங்க, எனக்கு சிச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னு ஆங்கிலத்தில். குட் ஆஃப்டர்நூன், ஹவ் ஆர் யூ அப்படி கேட்டு அதுக்கு பிறகு இந்த 50,000 ரூபாய் அனுப்புங்கன்னு. ஒரு சிலருக்கு கொஞ்சம் பணம் அனுப்புங்கன்னு வந்திருக்கு. ஒரு சிலருக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கன்னு அனுப்பிச்சிருக்காங்க. இப்படியாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து அவங்க ஹேக் பண்ணி அதில் இருக்கிற நம்பர்ஸுக்கு எல்லாம் தகவல் போயிடும். உடனே அப்போ தான் எனக்கு தெரியுது, ஹேக் பண்ணி இப்படி இருக்கிறாங்க. நான் பாருங்கள், என்னோடய ஊழியத்தில் யாரிடமும் இந்த மாதிரி நான் வந்து பணமெல்லாம் கேட்க மாட்டேன். 2012ஆம் ஆண்டுக்கு முன்பதாக நான் வறுமையினுடைய கோரப்பள்ளியில் இருக்கும்போது கூட எனக்கு தெரிந்தவர்களிடத்திலே நான் நேரடியாக ஃபோன் பேசி வேணா, பதர் இந்த மாதிரி கொஞ்சம் சிச்சுவேஷன் சரியில்லாமல் இருக்கிறது, கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா, அல்லது எனக்கு இத்தனை ரூபாய் நான் அனுப்ப முடியுமா, நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு 2012ஆம் ஆண்டுக்கு முன்பதாக ரொம்ப சூழ்நிலையில் கஷ்டத்தின் நிமித்தத்தில் வறுமையில் இருந்த நாட்களிலே நான் கேட்டு இருக்கிறேன். அதுவும் கூட என்னோடய வாய்ஸ் மெசேஜ் தான் கேட்பேன், தவிர டெக்ஸ்ட்டு போட மாட்டேன். அதுவும் என்னுடைய ஸ்லாங் எப்பவுமே உங்களுக்கு எல்லாம் தெரியும். என்னுடைய யூடியூப்பை பார்க்குறவங்க, வாட்ஸ்அப் பார்க்குறவங்க, என்னோட பழகினவர்கள், என்னை அறிந்தவர்கள், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எப்பொழுதுமே ஆரம்பிக்கும் போதே கத்ரா இயேசு கிறிஸ்து காட் பிளஸ் யூ பிரைஸ் தி லார்ட் அப்படி தான் ஆரம்பிப்பேன். கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அதை அட்ரஸ் பண்ணிட்டு தான் அதுக்கு பிறகு தான் பிரதர் சிஸ்டர்னு பேசுவேன். சார் மேடம் அப்படியெல்லாம் நான் பேச மாட்டேன். ஏன்னா நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறனாலே நமக்குள்ளே பேசும்போது சகோதரரே சகோதரிகளே அப்படி தான் என்னுடைய பழக்கம். பிரதர் சிஸ்டர் அப்படிங்கிறதோட நிறுத்திக்கணும், தவிர சார் மேடம் அப்படியெல்லாம் நான் பேச மாட்டேன். அதே மாதிரி காட் பிளஸ் யூ பிரைஸ் தி லார்ட் அப்படி தான் ஆரம்பிப்பேன். ஃபோன் எடுத்தாலுமே பிரைஸ் தி லார்ட் அப்படிமே. அது நம்முடைய கிறிஸ்துவ அடையாளம். குட் மார்னிங் சொல்கிறது, குட் ஆஃப்டர்நூன் சொல்கிறதுல உலகத்தில் பொதுவான ஆட்கள். நம்ம ஒரு பொதுவான ஆட்கள்கிட்ட பேசும்போது குட் ஆஃப்டர்நூன் குட் மார்னிங் அதை பேசிக்கலாம். ஆனால் நமக்குள்ளே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கக்கூடியதானே சகோதர சகோதரிகளை பேசுகின்ற பொழுது நாம் அவர்களிடத்தில் பிரைஸ் தி லார்ட், காட் பிளஸ் யூ, க்ளோரி டு காட் அப்படி ஆரம்பித்து தான் நம்ம மற்ற காரியங்களை கொண்டு போவோம். ஆகவே ஒரு சிலர் வந்து அவங்களுக்கும் அந்த தகவல் போன உடனே அந்த பிரதர் சிஸ்டர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்த மாதிரி ராஜா பிரதர் அனுப்ப மாட்டார், அது கிறிஸ்தவ வழக்கத்தின்படியாக இல்லாமல் இது வேறு வகையில் இருக்குதுன்னு அங்கே வச்சுட்டாங்க. இது ஏதோ பாஸ்டர் வந்து அங்கே போன இடத்துல ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு, ஃபோனை எடுத்துகிட்டு அவன் வேறு யாரோ என்ன செய்கிறாங்க தகவலான தகவலை கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்க. என்னுடைய குடும்பத்தாருக்கு என் மனைவிடத்தில் வரும்போது ஏதோ பிரச்சனையாயிடுச்சு போல் இருக்குது. ஏன்னா மலேசியாவுக்கு நான் போகும்போது செய்தி புஸ்தகங்கள், பைபிள் இதெல்லாம் நிறைய கொண்டு போனாங்க, கேட்டிருந்தாங்க, அதுக்காக கொண்டு போனேன். அப்போது ஒருவேளை இந்த பைபிள் புக்கெல்லாம் கொண்டு போகும்போது அதை ஏதாவது அவங்க வேண்டான்னு சொல்லி வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஆகிடுச்சோ அப்படிங்கிறதுக்காக அவங்க யோசனை பண்ணி ரொம்ப கலங்கிட்டாங்க. அப்பொழுது என் மகளும் சேர்ந்து அதை குரூப்பில் எல்லாம் போட்டு இந்த மாதிரி ஆக்ட் பண்ணிட்டாங்க, அதனால் தயவு செஞ்சு யாரும் பணம் அனுப்ப வேண்டான்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச நம்பருக்கெல்லாம் எங்கள் குடும்பத்தில் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் சில சகோதரர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, என் மேலே இறக்கப்பட்டு ஏதோ பருந்தருக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணம் அனுப்பிச்சாங்க. அந்த பணம் அனுப்பிச்சது என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடுச்சு. 50,000 ரூபா அனுப்பிச்ச ஒரு சகோதரி பதறி போய் உடனே அந்த மெசேஜ் வந்து அடுத்த நிமிஷமே 50,000 ரூபா அனுப்பிச்சிருக்கிறாங்க, பாஸ்டருக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு. ஒரு சகோதரிக்கு அவங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு சகோதரி, நம்முடைய யூடியூப் செய்தி கேட்டு கேட்டு அவங்க வளர்ந்தவங்க, சில நேரங்களில் உதவி கேட்பாங்க, உதவி செஞ்சுருக்குறேன். அவங்க திடீர்னு பாஸ்டருக்கு என்ன வச்சோன்னு தெரியல, ஒரு 500 ரூபா மட்டும் அனுப்பி வச்சுருக்குறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு எனக்கு கால் வருது, பாஸ்டர் என்னால் அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு. ஒரு சில சகோதரர்கள் வந்து ஐயோ அனுப்பலான்னு இருந்தால் இப்போ முடியலையே, திடீர்னு அனுப்பணும் என்ன பண்ணுறது அப்படின்னு தவிச்சிருக்காங்க. ஒரு பிரதர் கன்னியாகுமரியிலேருந்து ஒரு பிரதர் வந்து அவங்க அனுப்பிச்ச அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு பணம் கொஞ்சம் அனுப்பிச்சிருக்கிறார். அது போய் சேரல, மறுபடியும் ரீட்ரை பண்ணியிருக்காரு, மறுபடியும் அந்த அக்கௌண்ட்டுக்கு போகும்படியாக ரீட்ரை பண்ணியிருக்கிறார். அப்போ அதுக்கு பிறகு நம்முடைய சகோதரர்கள் யார் குரூப்பில் வந்து மெசேஜை போட்டுருக்குறாங்க, ராஜா பிரதருடைய நம்பரை ஹேக் பண்ணிட்டாங்க, தயவு செஞ்சு யாரும் பணம் அனுப்பிடாதீங்க, அது போலியானது, ஃபேக் நியூஸ் அப்படின்ட்டு. உடனே அவர் அப்படி நிறுத்திட்டார். இப்படியாக அந்த ஒரு சில மணி நேரங்களில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டுச்சு. மலேசியாவில் இருக்கிற நம்ம என்டைம் பாஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே அந்த தகவல் போயிடுச்சு, எல்லாத்திட்டையுமே பணம் கேட்டிருக்காங்க. ஒன்று அவங்க எதுக்கு ராஜா பிரதர் இங்கே மலேசியாவில் தானே இருக்காரு, என்னாச்சு 50,000 ரூபாய் கேட்டிருக்காரு, வாட் ரீசன் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளே இல்லை. அப்புறம் கடைசியில் அங்கே கூட்டு நடத்துகிற இடத்துக்கு தகவல் வந்தோடனே நாங்கள் அதையெல்லாம் சரி பண்ணிட்டோம். அப்போ நான் மலேசியாவில் இருந்ததுனாலே உடனடியாக அதுக்கு ஆக்ஷன் பண்ணவோ அதை நிறுத்துறதுக்கான வாய்ப்புகளை இல்லை. அப்படியாக மீண்டுமாக நாங்கள் இங்கே வந்து சைபர் கிரைமில்
அதை ஆன்லைனில் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணணும், அதுதான் முறை. ஆன்லைனில் பண்ணிவிட்டு அதன் பிறகாக நேரடியாக சென்றபோது அதுக்கு நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதன் பிறகாக என்னுடைய பழைய நம்பர், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9003727538. இதில் தான் நீங்கள் வாட்ஸ்அப்பு பண்ணுறது, எனக்கு கால் பண்ணுறது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அதனால் தயவு செஞ்சு இனிமேல் இந்த நம்பரில் வாட்ஸ்அப் மெசேஜ் எதுவும் பண்ணாதீங்க. 9003727538. என்னுடைய பழைய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் இந்த நம்பர் தான் போட்டிருப்பேன். இதைத்தான் நம்ம ரெகுலராக பண்ணிட்டு வரோம். ஆகவே இந்த நம்பருக்கு தயவு செஞ்சு யாரும் வாட்ஸ்அப் பண்ணாதீங்க. ஆனால் இந்த நம்பருக்கு நீங்கள் எங்கிட்ட பேசலாம். நீங்கள் எங்கிட்ட பேசுறதுனாலையோ நான் உங்கள்கிட்ட இந்த நம்பரில் பேசுனாலையோ அந்த பிரச்சனையும் வராது. அவங்களால உங்கள் நம்பரையோ மற்ற எதையும் ஹேக் பண்ண முடியாது. அது தயவு செஞ்சு இந்த நம்பரில் பேசுங்க. ஒருவேளை இந்த நம்பர் உங்களுக்கு பேசுறதுக்கு முடியல அப்படின்னாக்க புதிய நம்பர் ஒன்று உங்களுக்கு நான் குரூப்பில் எல்லாம் போட்டுக்கிறேன், உங்களுக்கு தனியாக அனுப்பிச்சிருக்கிறேன். அந்த நம்பர் என்னன்னாக்க 9944431048 9944431048. கடைசியாக 1048 வரும், 1048. இதுதான் இது. இப்போ டிஸ்பிளே நான் இப்போ பேசியிருக்கிற யூடியூப்பில் மெசேஜில் கீழே வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் இருக்கும். இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். இந்த மெசேஜை அனுப்புறதுக்கு அந்த சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் டவுட்டாக இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி என்கிட்ட நீங்கள் பேசலாம். யாராவது எனக்கு பல இடங்களுக்கு எனக்கு காணிக்கையை யூடியூப் பார்க்குறவங்க நாங்கள் அனுப்புகிறீங்க, நம்ம சபையை சேர்ந்தவங்க, கடைசி கால செய்தி விசுவாசம் இருக்கிறவர்கள் அநேகர் காணிக்கைகள் அனுப்புகிறீங்க, ஜிபே பண்ணுறீங்க, அக்கௌண்ட்டில் போட்டு விட்றீங்க அல்லது ஃபோன்பே பண்ணுறீங்க. ஆகவே அவங்களும் நீங்கள் கூட இனிமேல் எனக்கு அந்த ஏதாவது பணம் அனுப்புறதுனாக்க அதுக்கு முன்னதாகவே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி என் குரலை கேட்டுட்டு பிரதர் இந்த நம்பருக்கு அனுப்பலாமா அப்படி என் குரலை கேட்டுட்டு அந்த நம்பருக்கு அனுப்புங்க. அக்கௌண்ட் நம்பர் அதே தான், அது மாறல. அதை நீங்கள் அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புறதுனால எனக்கு வராது அல்லது அவங்க ஹேக் பண்ணிக்குவாங்க நினைக்காதீங்க. அவன் வாட்ஸ்அப்பை மட்டும்தான் ஹேக் பண்ணியிருக்கானே தவிர மற்ற எதையும் ஹேக் பண்ணல. என்னுடைய பேங்க் அதோ அல்லது மற்ற காரியங்களோ அதெல்லாம் ஹேக் பண்ணல. அதனால் எந்த பிரச்சனையும் வராது. என்னோட ஃபோன் தொடர்பு கொள்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு அந்த பிரச்சனையும் வராது, அவனால் பண்ண முடியாது. மாத்திரமல்ல சைபர் கிரைமில் நாங்கள் அனுப்பிச்சதுனால அவங்க அதை ஸ்டாப் பண்ண வச்சுருவாங்க. ஒன்று. அடுத்தபடியாக நான் வந்து யார்கிட்டையாவது பணம் இது வரைக்கும் கேட்டதில்லை. யாராவது என்கிட்ட கேட்பாங்க, நான் அனுப்பிச்சி வைப்பேன், உதவி செஞ்சுருக்கேன்னு தவிர அவங்ககிட்ட போய்ட்டு எனக்கு இவ்வளோ அனுப்புங்க அதை இது வரைக்கும் நான் அந்த 2012க்கு பிறகு நான் யார்ட்டையுமே கேட்டதில்லை. யூடியூப் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா யாரிடமும் நான் பணம் கேட்டது கிடையாது. அப்படி அவரை கேட்குறேன், எங்கள் சபை விசுவாசிகளிடம் இந்த மாதிரி ஒரு சின்ன செலவு இருக்குது, உடனே எனக்கு கொஞ்சம் பணம் தேவை அப்படின்னு ஃபோனில் பேசிடுவேன், உடனே அவங்க எனக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஆகவே நான் அப்படி ஒருவேளை கேட்குறதா இருந்தால் தனிப்பட்ட வகையில் வாய்ஸ் மெசேஜோ காலோ தான் பண்ணுவேன். டெக்ஸ்ட்டு பண்ண மாட்டேன், டைப் படித்து கேட்குறப்பெல்லாம் மாட்டேன். அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. என்னுடைய குரலை கேட்கணும், நான் எப்படி பேசுகிற ஸ்லாங் உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்லாங்கில் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இது பண்ணணும். ஆகவே வெளிநாட்டில் இருந்தும் சரி உள்நாட்டில் இருந்தும் சரி காணிக்கை அனுப்பக்கூடிய சகோதர சகோதரிகள் இந்த நீங்கள் முதல்ல அனுப்புகிற அதே காரியத்தை நீங்கள் செய்யலாம். தொடர்ந்து அந்த நம்பருக்கே நீங்கள் அனுப்பலாம். ஜிபே அதே சேம் அக்கௌண்ட்டு, ஃபோன்பே அதே தான். வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண வேண்டாம். பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு 1000 ரூபா பணம் அனுப்பிச்சிருக்கிறேன், இத்தனை ரூபா பணம் அனுப்பிச்சிருக்காங்க, உங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிடாதீங்க. பழைய வாட்ஸ்அப்பை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ புதிய வாட்ஸ்அப் வந்து 9944431048. இது வந்து புதிய வாட்ஸ்அப். இதை வந்து உங்களுக்கு பர்சனலாக அனுப்பிச்சிருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா இந்த நம்பர் டிஸ்பிளேயில் இருக்குது, நீங்கள் பார்த்து என்ன செய்யலாம், நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் தான் இனிமேல் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாமே வரும். ஆகவே எல்லா நம்பரும் அவங்க ஹேக் பண்ணதுனால சில நம்பர்லாம் எங்கள் பேர் போயிடுச்சு, நம்பர் இருக்கும். ஆகவே பார்த்தோன்னா ஏறக்குரிய என்னுடைய செல் நம்பரில் 3282 கால் ரெஜிஸ்டர் இருக்குது. அத்தனை நம்பர் சேவ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதையெல்லாம் நான் வந்து ஒவ்வொன்றா என்ன செய்யணும், சேவ் பண்ணி குரூப் செட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணுன்னாக்கா அதுக்கே எனக்கு ஒரு வாரம் ஆகும். நேற்று தான் நான் மலேசியாவிலேருந்து வந்த உடனே நிறைய வேலைகள். ஆகவே இன்னும் நிறையா இந்த நம்பரை வந்து நான் வந்து ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட்டு எல்லாம் நான் மாற்ற வேண்டியதான இருக்குது. இன்றைக்கி சனிக்கிழமை, இன்றைக்கி எதுவும் பண்ண முடியாது. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சபை ஆராதனை இருக்குது, எந்த அஃபிஷியலாக எதுவும் பண்ண முடியாது. அவன் திங்கள் செவ்வாய் புதனில் நான் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன், நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து பிரதர்ட்டு பேசுறதுனாலையோ நம்முடைய நம்பருக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படிங்கிறதால நீங்கள் பயப்பட வேண்டாம். அது உங்களால் பண்ண முடியாது. எனக்கே பிரச்சனை வந்து தலைக்கு வந்தது தலைப்பாகியோடு போயிட்டுங்கிற மாதிரி வாட்ஸ்அப் நம்பரை மட்டும் அவன் ஹேக் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப் மட்டும் ஹேக் பண்ணியிருக்கானே தவிர மற்றபடி வேறு எதுவுமே அக்கௌண்ட்டோ அல்லது இந்த காரியத்தில் அவன் கை வைக்கல, இமெயிலில் அவன் கை வைக்கல. அப்படி ஒரு வேளை இனிமேல் வந்து எனக்கு அப்படி வந்துச்சுன்னா உஷாராகிடும். நான் வந்து ஒரே ஒரு காரியம், பாஸ்டர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கனப்படுத்தினேன். ஒரு பாஸ்டருங்கிற பேரை வச்சுட்டு ஒரு ஃப்ராடு வர முடியாது.
அப்படின்னு சொல்லி தான் அதனால தான் நான் ஓப்பனாக பேசினேன். ஒரு அமெரிக்காவில் இருக்கிறதுக்கு கோடு தேவைப்படும், டைரெக்டாக வாட்ஸ்அப் வராது அப்படின்னு நான் நினச்சிட்டு தான் அவனுக்கு சொன்னேன். அது ஓடிபின்னு கேட்டிருந்தா கூட அதோட ஒரு பாஸ்ட்டாக இருந்தாலும் கூட அனுப்பிச்சிருக்க மாட்டேன். ஆகவே தயவு செஞ்சு இனிமேல் அதுக்கு பிறகு தான் தெரியும் ஊழியக்காரர்களை குறிவைத்து இப்படிப்பட்டதானே வாட்ஸ்அப் ஹேக்கிங் நடக்குது அப்படின்னு யூடியூப்ல எல்லாம் சிலர் போட்டிருந்தாங்க. ஸ்தாபன ஊழியக்காரர்கள் நிறைய பேர் ஏமாந்துருக்கிறாங்க. ஆகவே அவங்க பாஸ்டர்னு யார் இருக்காங்க, அது எப்படி பாஸ்டர் செலக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த மொபைல் எந்த பாஸ்டர் மொபைலில் நம்பர்ஸ் அதிகமாக இருக்குது, யார் ஃபாரின் ட்ரிப் அதிகமாக போகிறாங்க வராங்க, யார் ரொம்ப புழக்கத்தில் மக்களோட அதிகமாக கால்ஸ் வருது போகுதுன்றதெல்லாம் அவங்க கவனித்து அதன்படியாகத்தான் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணுறாங்க. டைரெக்டாக அக்கௌண்ட் ஹேக் பண்ணால் கண்டுபிடிச்சிப்பாங்க, ஓடிபி அனுப்ப முடியாது அப்படிங்கிறதுனால அனுப்ப மாட்டாங்கிறதுனால வாட்ஸ்அப்னா சாதாரணமாக வாட்ஸ்அப்பு தானே அப்படின்னு அனுப்பிச்சுடுவாங்க. அப்போது அந்த வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் இருக்கும், யார்கிட்ட பேசியிருக்கிறாரு, எப்படி இப்போ உதாரணத்துக்கு ஒரு லோன் நம்ம வாங்குறோம், இந்த லோனுக்காக நம்ம சில ரெக்கார்ட்ஸ் அனுப்பிச்சிருப்போம், ஆதார் கார்டு அனுப்ப சொல்லுவாங்க, இல்லை வேறு ஏதாவது அனுப்ப சொல்லுவாங்க. அதில் சர்ச் பண்ணி ஏதாவது ஒன்று கிடச்சிருச்சுன்னா அதை வச்சு தான் அதுக்கு பிறகு தான் மற்ற காரியங்களுக்கு போவாங்க. ஆகவே அதுக்குள்ளே நம்ம என்ன செய்யலாம் பண்ணிடுவோம். அந்த மாதிரி எங்களுக்கு அதிகமாக இல்லை. அதனால் தலைக்கு தலைப்பாகியோடு போனது மாதிரி கர்த்தருடைய கிருபையினாலே எனக்கு ஒரு விதமாக எந்த பெரிய டேமேஜ் எதுவும் இல்லை. ஆனால் இந்த மெசேஜில் ரிப்பிட்டேஷன் ஸ்பாயில்னு சொல்லுவாங்களே, பேர் கெடுற மாதிரி புரியாதவர்கள் என்ன செய்வாங்க, ராஜாபதர் பணம் அனுப்ப சொல்லியிருக்காரு, மலேசியா போய் எங்கேயோ மாட்டிட்டாரு போல இருக்குது, ஆகவே பணம் கெட்டுருக்கிறாரு பாவம், அல்லது பாருங்கள் அப்படித்தான் வேணும் அப்படின்னு ஏதோ ஒன்று அவங்க நினைக்கலாம். அந்த ரிப்போர்ட்டேஷன் ஸ்பாயில்டாக இருக்குமே தவிர அதையும் 2 நாள் நான் கரெக்ட் பண்ணிவிட்டேன். நம்முடைய சகோதரன் இன்னும் நம்ம வீட்டில் இன்னும் தெரிஞ்ச சகோதரர்கள் நாங்கள் மெசேஜை பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம விசுவாச சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் இனிமேல் அது எந்த பிரச்சனையும் வராது, அவங்க அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க. அது மாத்திரமல்ல நல்லா ஞானமுள்ளவர்கள் கண்டுக்குவாங்க, இந்த மாதிரி இந்த பேட்டர்னில் ராஜாபத்தில் பேச மாட்டார், கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். அது கிறிஸ்துக்கள் பிரியமானவர்கள் தொடர்ந்து உங்களுக்கு யூடியூப்பில் செய்திகள் வரும். நீங்கள் யூடியூப் பார்க்கும்போது டிஸ்பிளேயில் என்ன செய்யணும், அந்த நம்பரை நீங்கள் பார்த்து உங்களுடைய மொபைலை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த புதிய நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். பழைய எண்ணில் நீங்கள் எங்கிட்ட பேசலாம், அதில் பிரச்சனை வராது. ஏதாவது நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜஸ், வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ், அல்ல வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஃபோட்டோஸ், அல்ல வாட்ஸ்அப்பில் ஏதாவது நீங்கள் மெசேஜஸ், ப்ராஃபட் கோட்ஸு, பைபிள் கோட்ஸ் இதெல்லாம் அனுப்பணும்னாக்க நீங்கள் நம்பரை சேவ் பண்ணிக்கிங்க. சேவ் பண்ணிவிட்டு வழக்கம் போல் நீங்கள் செய்யலாம். ஆகவே எனக்கும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கும் பிரச்சனை இல்லை. சைபர் கிரைம்லேயே நான் ரிப்போர்ட் பண்ணி ரெசிப்ட் வாங்கி வச்சுருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே இது எனக்கு குறிப்பாக ஒரு நல்ல ஒரு பாடம். இனிமேல் பாஸ்டர் பேர், தேவதூதன் பேர் சொன்னாலே நம்ம இந்த மாதிரியெல்லாம் நம்பர் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஒரு அனுபவத்தின் மூலமாக நம்ம பாடம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆகவே இதை கேட்குற ஊழியக்காரர்கள் கூட, பாஸ்டர்ஸுக்கு கூட ரொம்ப கவனமாக இருங்க. அன்னோன் நம்பர், புதிய செய்திகள் பாஸ்டர்னு வந்தாலும் கூட நல்லா தெளிவாக அவங்ககிட்ட பேசிவிட்டு பேசலாம், வைக்கலாமே தவிர அவங்க ஏதாவது இந்த நம்பர் அனுப்புங்க, இல்லை அந்த நம்பர் அனுப்புங்க, இந்த நம்பர் அனுப்புங்கன்னா நீங்கள் உஷாராகிடுங்க. அவங்க ஃபேக் பாஸ்ட்டாக இருப்பாங்க. ஆகவே ஒரு சில பாஸ்டர்கள் அன்னோன் பாஸ்டர் கூட பேசலாம், பாஸ்டருக்கு ஜெபம் பண்ணிக்கோங்க, எனக்கு இப்படி பிரச்சனை இருக்குது, அது வேறு. அதுக்காக எல்லா ஃபோனும் அன்னோன் நம்பரையெல்லாம் சந்தேகப்படக்கூடாது, இது ஃபேக்காக இருக்கணும் பயப்படக்கூடாது. பேசும்போது எந்த ஃபோன் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பேசும்போது தெரியும். அப்போ அவங்க கடைசியில் பேசி உங்கள் நம்பரு கொஞ்சம் செல் நம்பர் கொடுங்கன்னா செல் நம்பர் கொடுக்கலாம், லேண்ட்லைன் நம்பர் கொடுங்கன்னா கொடுக்கலாம். பட் ஓடிபி கொடுங்க, அது கோட் நம்பர் கொடுங்க, அது ஒரு மெம்பர் வர அதை பார்த்து சொல்லுங்கனாக்கா தயவு செஞ்சு அதை கொடுக்காதீங்க. அது இந்த மாதிரியான சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும். நம்ம இவ்வளோ தூரம் விவரமாக இருந்து இவ்வளோ தூரம் காரியங்களாக இருந்தே நம்ம ஏமாறுறோம் அப்படின்னா சில சாதாரண நபர்கள், எளிமையான ஜனங்களுக்கெல்லாம் யோசனை பண்ணி பாருங்கள். ஒருவேளை பெரிய அமௌண்ட்டு அவங்க தாலி விற்றோ நகை விற்றோ ஏதோ வச்சுருந்தாங்கன்னா அப்படியே அபேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கர்த்தருடைய கிருபையில் மலேசியா ஊழியம் மிக ஆசீர்வாதமாக இருந்தது. ஆகவே சந்தோஷத்தோடு போனேன், சந்தோஷத்தோடு வந்தேன். ஒரு சின்ன பிரச்சனை இது மட்டும்தான் இருந்துச்சு, அதையும் கர்த்தருடைய கிருபையில் நாங்கள் சரி செய்து விட்டோம். அவை தொடர்ந்து அடியாருடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வருகின்ற வாரங்களிலிருந்து திங்கட்கிழமையிலிருந்து 2-3 செய்திகள் போட வேண்டியது போட முடியாமல் போச்சு. யூடியூப்பில் எத்தனை பேலன்ஸ் இருக்கோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது வரும். ஆகவே நமக்கு ஊழிய நெருக்கடிகள், அது இடத்துல போகணும், அது இடத்துல செய்தி கொடுக்கணும், ஞாயிற்றுக்கிழமை செய்தி கொடுக்கணும், யூடியூப்பில் அதை எடிட் பண்ணி போடணும், இப்படி நிறையா காரியங்கள் இருக்குது. அது மொத்தமாக என்னால் போட முடியும். ஒரு செய்திகளை 3 மணி நேரம் 4 மணி நேரம் செய்திகள். ஆகவே அதையெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். கடந்த வாரத்தில் ஒரு 1.5 மணி நேரம் செய்தி, 1 மணி 30 நிமிஷத்துக்கு ஒரு செய்தி. அந்த செய்தி நான் சபையில் பிரசங்கிக்கும் போது 2.5 மணி நேரம். அதை அப்படியே எடிட் பண்ணி 1.5 மணி நேரமாக அதை அப்படியாக கம்ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சேன். அதுக்கே 1 வாரம் ஆகிடும். ஸோ அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து
நம் ஊழிய பயணத்தில் செய்வோம். இது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக கொடுக்கப்படுகிற செய்தி. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அதே மாதிரி சகோதரி 50,000 ரூபாய் அனுப்பின சகோதரி இன்னும் ஒரு சிலருக்காக நான் ஃபோன் பண்ணி கேட்டபோது, பிரதர் இப்படி ஏமாந்துட்டேன், பட் உங்கள் அக்கௌண்ட் தான் போட்டேன் பிரதர், பரவாயில்ல உங்கள் ஊழியர்களுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இருந்த போதிலும் அப்படி இல்லை, நான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறேன். 2-3 நாள் இந்த க்ரைம்ஸ் இதுக்கு நான் போயிட்டு வந்துட்டுருக்கிறேன், சைபர் க்ரைமுக்கு. அது முடிஞ்சது பிறகு நம்பர் மாறிடுச்சுனாக்க உங்களுக்கு நான் அந்த பணத்தையெல்லாம் ரீஃபண்ட் பண்ணியிருக்கேன், என்கிட்ட தான் பத்திரமா இருக்குது. ஆகவே நீங்கள் ஒரு ஆபத்தில் நான் இருக்கிறேன், அதுக்காக நீங்கள் அனுப்பிச்சிருக்கிறீங்க, ஊழியத்துக்காக காணிக்கையாக நீங்கள் அனுப்பிச்சிருந்தீங்கனாக்கா பரவாயில்ல. ஆகவே இதை நீங்கள் ஏமாந்து அவன் சொல்கிறான்னு கேட்டு ஏமாந்து எனக்கு அனுப்பிச்சிட்டீங்க, ஆகவே நான் உங்களுக்கு அதெல்லாம் அனுப்பிச்சிடுவேன்னு சொல்லியிருக்கிறேன். அவங்களுடைய பணம் இருக்குது, அவங்க இந்த 2-3 நாள் அவங்களுக்கெல்லாம் நான் திருப்பி அனுப்பிச்சிடுவேன். ஏன்னா நம்ம கர்த்தருக்கு முன்பாக நம்ம நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஸோ கர்த்தர் வாரப்பட்டு நம்முடைய சகோதரன் இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு அவங்க நினச்சிட்டு அந்த காணிக்கைகளை அனுப்பியிருக்கிறாங்க. அந்த உள்ளங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிலர் என்னால் அனுப்ப முடியலையே, இந்த நேரத்தில் இப்படி இருக்குதே அப்படின்னு அனைவரும் ஜெபம் பண்ணாங்க. பணம் என்கிட்ட இல்லை, இருந்தாலும் அந்த சகோதரனுக்கு யாராவது உதவி செய்யணும்னு ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு உண்மையான விஷயம் தெரியல, உண்மையிலவே நான் ஏதோ பிரச்சனை மாட்டிட்டேன்னு நினச்சிட்டு ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அவர்களை என்னை விசாரித்தார்கள். வந்ததுக்கு பிறகு அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக எங்களுடைய ஜெபம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட்.